எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா படப்பை எடுத்த ஒரகடத்துல தாங்க இருக்கும். ஒரகடம் அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கரண்ட்ல டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு லொகேஷன்ல ஒரகடம் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரகடத்துல அக்காட் ஹவுசிங்கோடைய ஏரோசிட்டி டவுன்ஷிப் தாங்க நம்ம வந்திருக்கோம். இந்த டவுன்ஷிப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 ஏக்கர் கொண்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான டவுன்ஷிப்புங்க. இந்த டவுன்ஷிப்ல உங்களுக்கு ஒரு அருமையான பட்ஜெட்ல பிளாட்ஸ் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து நம்ம கண்ணு கெட்டின தூரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஐபோனோடைய டவுன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. அங்க ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா குடி வர போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டைடில் பார்க் ஃபேஸ் 3 வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் இருக்குங்க. அது ஜஸ்ட் நம்ம சைட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அந்த டைடில் பார்க் 3 இருக்குது. ஒரு மிகப்பெரிய விஷயங்க. சுத்தி ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு டைடில் பார்க் 2 வந்து பாத்தீங்கன்னா பட்டாபிராம்ல லாஸ்ட் வீக் தான் நம்ம சிஎம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாரு. அங்க போயிட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் எல்லாம் என்னன்னு கேளுங்க, உங்களுக்கு புரியும். நீங்க ஃபியூச்சரை பேஸ் பண்ணி இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தங்க புதையல்னே சொல்லலாங்க. நீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்ல ஒரு 7 வருஷம் கழிச்சு இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமா இருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், லேண்ட்ல நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நமக்கு ஃபியூச்சர்ல ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாகவே தவிர கம்மியாகாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஏரோசிட்டி டவுன்ஷிப்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இங்க பேங்க் லோன்ல என்ன பண்ணி கொடுக்குறாங்க, இங்க நீங்க ஒரு இடம் வாங்கணும்னா உங்க கையில முன்பணம் எவ்வளவு இருக்கணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டீடைல்ஸ் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இங்க சுத்தி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோங்க. ஏன்னா ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க சுத்தி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த ஏரோசிட்டி டவுன்ஷிப்பை பத்தி கம்ப்ளீட்டா நமக்கு யார் எக்ஸ்பிளைன் பண்ண போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா இந்த ஏரோசிட்டி டவுன்ஷிப்போடைய டைரக்டர் பிரஜித் சார் தான் நமக்கு இருக்காரு. கம்ப்ளீட்டா இந்த ப்ராஜெக்ட் பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். நான் பிரிஜேஷ், நம்ம அக்காட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர். இது நம்ம ப்ராஜெக்ட் இது ஏரோசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 56 ஏக்கர்ஸில் ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப்பு. ஆக்சுவலாக இது ஒரு நார்மல் லே அவுட் கிடையாது, ஒரு டவுன்ஷிப் இது. ஒரு ஒரு கேட்டட் கான்செப்டில் ஃபுல்லி காம்பவுண்ட் வால் ஃபார் என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் ஆர்ச் வித் 24 hours செக்யூரிட்டி. ரோட்ஸ் எல்லாமே இன்னர் ரோட்ஸ் எல்லாமே பிளாக் டாப் ரோட்ஸ், 30 feet 40 feet ரோட்ஸ் எல்லாமே. வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன், ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன், பார்க்கு, அது இல்லாமல் உங்களுக்கு அவென்யூ பிளான்டேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸோடு நம்ம டெவலப் பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாமல் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது எங்கே டெவலப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா படப்பை அடுத்திருக்கிற ஒரகடத்தில். இந்த ஒரகடத்துல தான் இப்போ சென்னையோட 3rd டைடல் பார்க், ஏரோஸ்பேஸ் பார்க், ஐடி பார்க், ஐஃபோன் டவுன்ஷிப் எல்லாமே டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய லெவலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ இது டெவலப்மெண்ட்ஸ்னு சொல்ல மாட்டேன், இது ஆக்சுவலாக இது எல்லாமே நான் சொன்ன எல்லாமே லேண்ட்மார்க்ஸ். ஒரகடமோட லேண்ட்மார்க்ஸ் இது. 1 இல்லை 2 இல்லை, மொத்தம் ஒரு 4-5 லேண்ட்மார்க்ஸ் இது இங்கே நம்ம சைட் பக்கத்தில் டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இதோட ஃப்யூச்சர் ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும், இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம சைட்டு வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அசர்ட்டாக அமையும். ஃப்யூச்சரில் டெவலப்மெண்ட்ஸ் வர்றதுனால இந்த ஐஃபோன் டவுன்ஷிப் ஒன்று இங்கே ஒரு 15,000 வீடு கட்டிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15,000 குடும்பங்கள் அங்கே வருது. ஸோ இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம சைட்டோட கனெக்டிவிட்டி இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலாக நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருந்தாலே பெரிய விஷயம். இது நம்ம டவுன்ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கனெக்டிவிட்டி இருக்குது. 1 இல்லை 2 இல்லை 4 கனெக்டிவிட்டி இருக்குது. அதில் 3 100 feet ரோடு, ஒரு 50 feet ரோடு. ஸோ இது வந்து நம்ம சைட்டோட அப்ரோச் ரோடே வந்து பார்த்தீங்கன்னா 100 feet ரோடு. 100 feet ரோடு என்ட்ரன்ஸில் தான் நம்ம சைட்டே லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் எப்படி வேணால் வரலாம். அதாவது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, அந்த வண்டலூர்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா மன்னிவாக்கம், படப்பை தாண்டோன்னு ஒரகடம். ஜஸ்ட் ஒரு கிளாம்பாக்கத்துலேருந்து உங்களுக்கு ஒரு 15 minutes டிரைவில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். தாம்பரத்துலேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். அது இல்லாமல் NH4 பெங்களூர் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes டிரைவில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். காஞ்சிபுரம் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 minutesல ரீச் ஆகிடலாம். இது இல்லாமல் சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 kilometers தான். ஸோ இவ்வளோ ரோட் கனெக்டிவிட்டி இருக்கிற ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட் மட்டும்தான் இருக்கும். இது நம்ம ப்ராஜெக்டில் என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 per square feet தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா phase 1, phase 2, phase 3 முடிச்சாச்சு. phase 4 இது இப்போ ப்ரீ லான்ச் ஆஃபர். இந்த ப்ரைஸு நம்ம 1800க்கு நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம், புக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆஃபர். இது இப்போ நம்ம இன்னொரு 1 monthல லான்ச் பண்ண போகிறோம். லான்ச்சிங் ப்ரைஸே 2200 rupees மேலே போகும். அதனால் இப்போ நம்ம கொடுக்குறது நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் 1800 per square feet. ஸோ இது வந்து இந்த மந்த் எண்ட் வரைக்கும் இந்த ஆஃபர் ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு அடித்து சொல்லுவேன், இந்த ஒரகடம் லொக்காலிட்டியிலே நம்ம இந்த கேட்டட் கான்செப்டில் டெவலப் பண்ணுற ப்ராஜெக்டில் நம்ம ப்ராஜெக்டில் தான் இந்த ரேட்டு குறைவாக கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் மற்ற ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரகடம் சுற்றி இருக்கிற எல்லா கேட்டட் கான்செப்டில் டெவலப் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாருமே above 3000 தான் விற்றுட்ருக்காங்க.
பட் இது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் 1800 பர் ஸ்கொயர் ஃபீட் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபரில். இந்த ப்ரைஸ் எங்கேயுமே கிடைக்காது. இது எதனால் எங்களால் கொடுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட்டு, ஓன் டெவலப்மெண்ட்டு, ஓன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ். ஸோ அதனால் நம்ம இந்த ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்க முடியுது. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பிளாட்ஸ் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு 1000 வீடு கிட்ட கண்டிப்பாக வரும். ஸோ மினிமம் வந்து இன்னொரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடு கிட்ட வந்துடும். இப்போதைக்கே ஒரு 4-5 வீடு வந்துருச்சு. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது ஐஃபோன் டவுன்ஷிப் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 15,000 வீடு, 15,000 குடும்பங்கள் அங்கே வருதுங்க. ஸோ இது வந்து நம்ம சைட்லேருந்து இதுவும் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நாங்களும் ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு 5 ஏக்கர்ஸ் கிட்ட விட்டுருக்கோம். இதுலேயும் 350 வீடு நம்ம நெக்ஸ்ட் இயர் எண்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்தளவுக்கு இதில் வீடுங்களும் இன்னொரு 1 இயரில் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்துடுச்சுன்னா இதோட அப்ரிசியேஷன் லெவலும் நல்லா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதோட பொட்டென்ஷியல் உங்களுக்கு நாளுக்கு நாள் ஏறிட்டே தான் போகும். ரேட் பார்த்தீங்கன்னா இது 4th ஃபேஸு இப்போ ப்ரீ லான்ச் ஆஃபர் ப்ரைஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு அடுத்து ஃபேஸ் 5, ஃபேஸ் 6 எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இன்னும் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ அதனால் இப்போ எவ்வளோ குயிக்காக முடியுமோ உங்களுக்கு நீங்கள் இந்த 4th ஃபேஸில் நீங்கள் ப்ளாட்டை புக் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு. இது ப்ளாட் சைஸஸ் பார்த்தீங்கன்னா 600லேருந்து 800, 1200, 1500, 1800, 2400 வரைக்கும் பிளாட் சைஸஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளாட் சைஸை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து மினிமம் 10,50,000 கிட்ட வரும். ஒரு 2 lakhs நீங்கள் முன்பணம் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே ஒரு பிளாட்டு நம்ம டவுன்ஷிப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம ப்ராஜெக்டில் எல்லா ஃபேஸிங்லேயும் நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் எல்லா ஃபேஸிங்லேயும் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம சைட்டை சுற்றி இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டைடல் பார்க்காக இருக்கட்டும், ஏரோஸ்பேஸ் பார்க், ஐடி பார்க், ஐஃபோன் டவுன்ஷிப்பு, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய லேண்ட்மார்க் இது. ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். வேறு எதுலேயுமே உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பெண் குழந்தைங்க கல்யாணத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்க படிப்புக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான ப்ராஜெக்ட்டு. ரீசன் என்னென்னா உங்களுக்கு 2 காரணம் தான். ஒன்று வந்து நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வர்றதுனால இங்கே வந்து அதோட க்ரோத் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு செக்யூரிட்டி, நாங்கள் எல்லாமே செக்யூர்டாக நம்ம கொடுக்குறதுனால, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் இது. இன்னும் வீடும் நம்ம கட்டி கொடுக்குறோம். வீடு பார்த்தீங்கன்னா 20 lakhsக்கு சிங்கிள் பிஹெச்கே 20 லட்ச ரூபா இருந்தால் போதும் ஒரு வீடே நம்ம கட்டி கொடுக்குறோம். அது இல்லாமல் 30 lakhsக்கு டபுள் பெட்ரூம், ஹால், கிச்சன் அந்த மாதிரியும் ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு நம்ம கட்டி கொடுக்குறோம். ஸோ இது இல்லாமல் கஸ்டமைஸ்டு வில்லாவும் கட்டி கொடுக்குறோம். இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பிளாட் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க விருப்பப்படி கட்டி கொடுக்க சொன்னாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த கஸ்டமர் வந்து பிளாட் வாங்கின கஸ்டமர் நம்மக்கிட்ட. ஸோ இது மாதிரி கஸ்டமைஸ்டு வில்லா நம்ம கட்டி கொடுக்க சொன்னாங்க, நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி ஒரு இன்னொரு 10 வீடு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் தை மாதம். ஸோ அந்த மாதிரி வில்லா வந்து 20 lakhs 20 லட்ச ரூபாய்க்கு சிங்கிள் பிஹெச்கே. அதே மாதிரி 2 பிஹெச்கே வந்து 30 lakhsக்கு நம்ம கட்டி கொடுக்குறோம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 ஃபீட்டில் தண்ணி இருக்கும். அவ்வளோ இனிப்பாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம், ஆரோ கூட போடாமல். ஸோ அந்தளவுக்கு தண்ணி நல்லா இருக்கும். அதே மாதிரி சாயில் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் நம்ம ப்ராஜெக்டில். அதனால தான் இவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. சென்னை சிட்டியில் இந்த மாதிரி ஒரு க்ரீனரியான ப்ராஜெக்ட் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ மெயின் காரணம் என்னென்னா இந்த இவ்வளோ க்ரீனரியாக இருக்கிறதுக்கு காரணம் வாட்டர் அண்டு சாயில். ஸோ அதனால தான் இவ்வளோ க்ரீனரியாக இருக்குது நம்ம சைட். அதாவது இப்போ நான் சொன்ன இந்த டைடல் பார்க், இந்த ஏரோஸ்பேஸ் பார்க், ஐடி பார்க், இது எல்லாமே கிட்டத்தட்ட 750 ஏக்கரில் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உள்ள ஒரு பெரிய நிறுவனம் அதெல்லாம். ஸோ அந்த லொக்காலிட்டிலேருந்து நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. பார்த்துக்குங்க. ஸோ இதோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு வித்தின் 2 to 3 இயர்ஸில் இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் மினிமம் 4,000 above போகும். ஸோ அந்தளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் இங்கே வருது. அதாவது டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுதுன்னு எல்லாம் கிடையாதுங்க. அதாவது நீங்கள் சைட்டுக்கு வந்தீங்கன்னா கண்கூட நீங்கள் பார்க்கலாம் டெவலப்மெண்ட்ஸ். நான் சொன்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே கண்கூட நடந்துட்டுருக்கு. சைட்டை பற்றி இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னுடைய நம்பர் தான் கீழே கொடுத்துருக்கேன். நானே சைட்டில் இருப்பேன். அதனால் நீங்கள் சைட்டுக்கு வாங்க. இண்டிவிஜுவல் பிக்கப் கூட இருக்குது. உங்கள் டோர் ஸ்டெப்பில் உங்கள் கன்வீனியன்ட் டைமில் பிக்கப் பண்ணி நம்ம சைட்டை காமிப்போம். சைட் மட்டும் கிடையாது, நான் சொன்ன டெவலப்மெண்ட்ஸு, இந்த ரோட் கனெக்டிவிட்டி எல்லாமே காமிப்போம். சைட்டில் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம், நானே இருப்பேன். அதனால் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ
கம்ஃபர்டபுளாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன பெஸ்ட்டாக சர்வீஸ் கொடுக்கணுமோ அதுவும் நம்ம கொடுப்போம். நீங்கள் இவ்வளோ தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மினிமம் ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் கூட நீங்கள் நம்ம டவுன்ஷிப்பில் ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேல தெரியும் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சாரோடைய டைரக்ட் நம்பர் தாங்க. நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் சைட் விசிட் வரதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்காடா ஹவுசிங்கோடைய ஏரோ சிட்டி டவுன்ஷிப்புங்க. உங்கள் கையில் 10 லட்ச ரூபா இருந்தால் போதும், நீங்கள் இங்கே ஒரு சொந்த இடம் வாங்கிக்கலாம். முன் பணமாக 2 லட்ச ரூபா இருந்தால் போதும்னு சார் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல விஷயமா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை.